நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம குரு பயிற்சி குறித்து தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக சுபம் ஸ்ரீ டாக்டர் விஜயகுமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? அருமையா இருக்கேன். ஓகே சார், இன்னைக்கு நம்ம குரு பயிற்சி பத்தி பேச போறோம். எதுக்கு சார் இது இவ்வளவு ஸ்பெஷலா பாக்குறாங்க? குரு பயிற்சி வரப்போகுதுன்னு முதல்ல குரு அருளால் பல வாழ்க்கையில் திருவருள் வரும். ஓகே சார். குரு இருக்கிறதுலே சுப கிரகத்தில் அவர் மிக மிக முக்கியமானவர். இந்த கிரகம் இந்த வருடத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா உச்சம் பெற்ற குருவின் தாக்கம் உலக அளவில் இருக்கு. இன்னைக்கு குரு பயிற்சி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஈரான் இஸ்ரேல்ல போர் நடந்தா நம்ம வீட்டுல கேஸ்ல அடுப்பு வர மாட்டேது. அப்ப குரு வரும்போது அந்த சனி செவ்வாய் சேர்க்கைக்கு அந்த சனி என்ற வீட்டில் குரு பார்வை வரும்போது நிறைய மாறுதல் ஏற்படுது. அப்ப உலக அளவில் மாற்றம் ஏற்படுது, நமக்கும் மாறுதல் ஏற்படுகின்ற காலகட்டங்கள். இப்ப இந்த குரு பயிற்சி ஸ்பெஷல். குருனா தங்கத்தை சொல்லுவோம். இந்த குரு உச்சம் பெற்று அக்டோபர் 30 வரைக்கும் முழு சுபராக முழு பலனா நிற்கிறார். இதுல ஸ்பெஷல் நான் இந்த வருஷம் அதிசார பலனாக சிம்மத்தில் வரார். அப்ப சொல்லுவாங்க, சார் 6 ராசிக்கு மட்டும் நல்லது சொல்றீங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க, குரு பிரிச்சு கொடுக்குறார். இன்னும் குரு அதிசாரத்துல ஜனவரி 25 வரைக்கும் பலாபலனை அள்ளி கொடுக்க போறார். அது மட்டுமா மீண்டும் கடகத்துக்கு வந்துடுறாரு. அப்ப இந்த வருஷம் பல பயிற்சி நடக்கின்றன. இப்போ பொருளாதார ரீதியாக நிறைய பேர் பொருளாதாரம், திருமணம், குடும்ப ரீதியாக குழந்தை பாக்கியத்தில் பல பேர் குழந்தை பாக்கியத்துக்கு குருதான். பெரும் செல்வத்துக்கு இன்றைய ஒரு வியாதி, மிகப்பெரிய உலக அளவில் ஒரு வியாதி வந்துட்டு இருக்கு, மனநோய், ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் என்ற ஒரு விஷயத்துக்கு தீர்வு காணும் குருவாக இருக்கிறார். அப்ப கடகத்தில் குரு உச்சம் பெறும்போது உலக அளவில் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சிகள் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. அதை எதிர்நோக்கி தான் இங்க காத்துட்டு இருக்கோம். இந்த சிறப்பு பாத்தீங்கன்னா இது ஹம்ச யோகத்தில் குரு. 5 யோகத்துல இது மிகப்பெரிய குரு அல்லது மீனத்திலேயோ அல்லது கடகத்தில் உச்சம் பெறும் பார்வை செலுத்தும் 4 ராசிகள் மிக மிக யோகத்தை பெறும். இந்த நேரத்தில் இந்த குரு பயிற்சி ரொம்ப முக்கியம். இதுல சனியின் தாக்கத்தை குறைக்கின்றன, அது மிகப்பெரிய சிறப்பு. அடுத்து மட்டும் இல்லாம குரு 12ஆம் வீடு காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு, காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு. 8ஆம் இடம் அது பிரச்சனைகள், அது 10ஆம் வீடு தொழில் ஸ்தானங்கள். அப்ப மக்கள் சுபமாக இருக்க, மழை வெள்ளம் சம்பந்தப்பட்ட கண்ட்ரோல் அனைத்துக்கும் இவர் தான் இருக்கார். சரி, நம்மளுக்கு என்ன சார், ஒரு மனிதனுக்கு பல தாக்கத்தை கொடுக்க போறார், நம்ம ஏங்கி கொண்டிருக்கு. இப்ப நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் என்ற ஒரு கேள்விகள் வந்து கொண்டே இருக்கின்றன. 10 வருஷம் 15 வருஷம் வாழ்ந்தவங்க, அதோட தாக்கம் என்ன, குரு என்ன நல்லது செய்ய போறாரு, இடம் வீடு சொத்து சம்பந்தப்பட்டது அமையுமா அமையாத, கைப்படி நிலமா எனக்கு வேணும்பாங்க, அதை பத்தியும் இங்க சொல்ல போறோம். ஆக இந்த இது ஒவ்வொரு ராசிக்கும் இப்ப நம்ம பேச போற ராசியில ஒவ்வொரு விஷயம் தெல்ல தெளிவா பாத்திரலாம். ஓகே சார், இப்போ கன்னி ராசி பத்தி பேச போறோம். அவங்களோட குரு பயிற்சி சூப்பரா இருக்கா சார்? கன்னி ராசி அன்பர்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் வருகிற காலகட்டம். அப்ப பிறக்கும் பொழுதே லாபாதிபதியை பெற்ற ஒரே ராசி இந்த ராசி தான். அப்ப 11ஆம் அதிபதி சந்திரன் இந்த ராசியில் இருப்பவர் ஒரே ஆள் இவங்க தான். இந்த நேரத்துல இவங்களுக்கு இருந்த அந்த 7ல் இருந்த கண்டகச்சனியின் தாக்கம் குறைகிறதே இவங்க வாழ்வின் வெளிச்சம் வருது. முதல்ல இவங்களுக்கு 7ல் இருக்க கண்டகச்சனி தாக்கம் போட்டு படாதபாடுபடுத்திருச்சு. இப்ப அந்த ராசிக்கு ஒரு விடிவு காலம். முதல்ல கன்னினா என்ன தெரிஞ்சுக்கணும், கன்னிங்கிறது பர்ஃபெக்ஷனிஸ்டுங்க. எது பண்ணாலும் பர்ஃபெக்டா இருக்கணும், கரெக்டா இருக்கணும். நிறைய மீடியா துறையில பாத்தீங்கன்னா கன்னி ராசியா இருப்பாங்க. கன்னி ராசிக்கும் மீடியாவுக்கும் தொடர்பு உண்டு. அப்ப ஒரு ஸ்டுடியோக்கு போறோம், ஒரு 10 பேர் இருக்கும், கேட்டீங்கன்னா கன்னி ராசியா இருப்பாங்க. ஆடிட்டர்ல பெஸ்டா இருப்பாங்க. இவங்க ஒரு போன் கால்ல மிகப்பெரிய ஆட்கள். அப்ப இவங்க எங்க இருக்காங்க, அறிவாளி அங்க இருப்பாங்க, அறிவாளியோட இருப்பாங்க. இந்த ராசி நான் நகைச்சுவை நக்கீர ராசின்பேன். நெற்றிக்கின் திறப்பனும் குற்றம் குற்றமே. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சார் ரைட்டு தப்புன்னு அவர் தெளிவாக பேசக்கூடிய ராசிகள் இந்த ராசி அவ்வளோ சிறப்பான ராசி. 10ல் குரு பகவான் இருந்து 7ல் சனி பகவான் இருந்து இவங்களுக்கு அப்படியே ஸ்பீடா போற வண்டிய ஒரு டிராபிக்ல போட்டு மாட்டின மாதிரி மாட்டிட்டு இருந்தாங்க. இப்பதான் அப்பாடான்னு மூச்சோட போறாங்க. முதல்ல நல்ல விஷயம் இவங்களுக்கு என்னன்னா, இவங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்வை செலுத்துகிறார். 5, 7, 3 சுப தகவல்கள் வருகிற காலகட்டம். சுப தகவல்கள். ஆமா, சுப தகவல். முதல்ல திருமணம் இருக்கா இல்லையா, திருமணமே இல்ல விடுங்க. ஒரு சில பெண்கள்லாம் வெறுத்துட்டாங்க, சார் எங்க எதிர்பார்த்த மாப்பிள்ள நல்லா இருக்குன்னு எதிர்பார்த்த தப்பா, மனசுக்கு பிடிச்ச வரன் வரன் நினைச்ச தப்பான்னு எதிர்பார்த்த. அந்த மாதிரி ஆண் பெண் இருவருக்கும் அவங்களுக்கு மனதுக்கு பிடித்த வரன், குடும்பம் ஒற்றுமையாக, திருமண வயது உடைய ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் உண்டு. இதை கூட தசாபத்தியும் பார்க்கணும். நான் குருபலன் மட்டும் குருபலன் வருகின்றன, தசாபத்தியோட இணைந்து திருமண நிகழ்வு நடக்கக்கூடியது. அப்ப ஒரு சில தோஷங்கள் இருந்தால் பரிகாரம் செய்து பண்ணணும். பொதுவாகவே இந்த ராசி லக்ன ரீதியாக ராசி ரீதியாக பார்க்கும்போது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், 7ஆம் இடத்தில் நின்ற கிரகத்தின் தன்மை எடுக்கணும். இப்ப 7 செவ்வாய், சனி, ராகு, கேது, இல்ல பாவ கிரகங்கள், இல்ல 7ஆம் அதிபதி தொடர்புகள்,
இது அத்தனையும் பார்த்து தான் நான் முடிவுக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கேன். அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருமணத்தில் சரியா வாழ்கிறோம், பிரிஞ்சிடலாமான் இருக்கோம், ஒரே இதாக இருக்குது, எனக்கு உண்டான ரெஸ்பெக்ட் இல்லை சொன்ன பெண்களும் உண்டு. ஆண்களாக சார் உழைச்சி ஓடா இருக்கும், ஒரு மரியாதை இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி இருந்த மன வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு ஒரு தீர்வு, அவங்களுக்கு சுப தீர்வாக கொடுக்கக்கூடிய அம்சம். அவங்க கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க, ரிலீஃபிங் பீரியட்னு ரிலீஃபிங் பீரியட் ஒண்ணு சேர்ந்து வாழ போறாங்க, இல்ல நம்ம வாழ்க்கையை பார்க்கலான்னு முடிவு. அப்ப அது ஜாதகம் பார்க்கணும், அதான் சொல்லணும். இதான் அமைப்பு. இந்த ராசிக்கு இப்ப பொருளாதார ரீதியாக 6ஆம் இடத்தில் ராகு பகவான், 12இல் கேது இப்ப பார்க்கும் காலகட்டத்துல வேலை ரீதியாக வேலையில் நிறைய மாறுதல் ஏற்பட வாய்ப்புண்டு. மாறுதல்கள்லாம் இப்ப அவங்களே மாறிக்கலாமா? ஆமா, இப்ப என்னன்னா வேலையில அவங்க பணம் சம்பாத்தியம் கம்மியா இருக்குன்னா டக்குன்னு ஒரு சேஃபஸ்ட் ஜாபுக்கு மாறிக்கணும். ரிஸ்க் எடுக்கக்கூடாது, கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்கணும். ஒரு வேலையை பிடிச்சிட்டு தான் இன்னொரு வேலைக்கு போகணும். வெளிநாட்டு வாய்ப்புகள் இப்போ போய்க்கக்கூடிய அம்சம் உண்டு. இந்த காலகட்டத்தில் தான் ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களும் சரி, அமெரிக்கா தொடர்புடைய வெளிநாட்டில் ரிசெஷன் ஒரு வார்த்தை வரப்போகுது. நிறைய பேர்த்துக்கு பொருளாதார ரீதியாக மாறுதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சேஃபஸ்ட் சைட்ல போய் சேர்ந்துக்காங்க. ஓகே, காப்பாத்திக்கணும்னு சொல்ல வரீங்களா? ஆமா, இப்போ நம்ம ஒரு கம்பெனில வேலை செய்ய, அந்த கம்பெனி நல்லா இருக்கணும், அந்த கம்பெனி ஃபண்ட் இல்லைன்னா கூட 2 வருஷம் நல்லா இருக்கக்கூடியதா இருக்கணும், அந்த அவங்க சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவில் இருப்பாங்கணும். அவன் கம்பெனியே கஷ்டத்தில் ஓடிட்டு இருக்கு, அந்த கம்பெனில சேர்ந்தா அப்படின்னா மாத்திக்கணும். ஏன்னா உலக அளவில் பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஏற்படும் காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. இப்பதான் பிசினஸ் பண்ணக்கூடிய அம்சம். 10இல் குரு பதவி போகும்போது பதவி மாறுதல், இப்பதான் லாபத்துக்கு வர்றாரு. பிசினஸ் பண்ணக்கூடிய அம்சம் அற்புதமா இருக்கு. நிறைய பேருங்க கூட்டு நட்பு ரீதியாக பிசினஸ் ரீதியாக புதுசா ஒரு தொழில் தொடங்கி ஷைன் பண்றேன்னு வரீங்க. நிச்சயமாக அம்சம் வந்திருக்கு, பார்க்கலாம். ஓகே சார், இவங்க நிறைய விஷயத்துல கேர்ஃபுல் இல்லாம இருந்திருப்பாங்க. இப்ப எந்த டைம்ல சார் கவனமா இருக்கணும்? இப்ப இவங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம்ங்கிறது வர அக்டோபர்ல இருந்து ஜனவரி 25 வரைக்கும் 2027. ஏன்னா இந்த ராசிக்கு விரயத்தில் வருது. அப்ப என்ன பண்ண போறோம்னா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த பண ரீதியாக ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறேன், ட்ரேடிங் பண்றேன்னு சொல்லி மாட்டிக்கும். ஓகே, பணத்துல அப்புறம் உறவுகள்ல பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு சில வார்த்தைகள் சொல்றது மனக்கசப்பு ஏற்படுத்தும். அதை கவனமா இருக்கணும். அதனால கல்வி ரீதியாக மாணவர்களை பார்க்கணுங்க. இந்த நேரத்துல மிகப்பெரிய கேள்வியா வருது, என்ன படிக்கணும், என்ன சப்ஜெக்ட் எடுத்தா நல்லா இருக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவா, கவர்மெண்ட் சீட்டா கிடைக்குமா, டாக்டரா, இன்ஜினியரா, இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போலாமா? 9th 10th இருந்தே பிரச்சனை ஆரம்பிக்குது. சார் நீட் எக்ஸாம் கிடைக்குமா, ஐஐடி கிடைக்குமா, ஜேஇ கிடைக்குமா, இந்த மாதிரி பல குழப்பங்கள் இருக்கு. இந்த ராசிக்கார படிக்கிற மாணவர்கள் ஹாஸ்டல் தங்க யோகம் உண்டு, வெளிநாட்டு சென்று படிக்க வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வாய்ப்பு இருக்கு. அப்ப அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் வழிபாடுகள் இருந்தால் ஜெயித்து கொண்டிருக்கார்கள். கல்வியை சரியாக தேர்ந்தெடுத்த கல்வி ஜெயித்து விடும், தவறாக எடுத்தால் பிரச்சனை தான். ஓகே சார், இதுக்காக ஏதாவது சிறப்பு பரிகாரம் இருக்கா சார்? நிச்சயமாக இந்த ராசிக்காரர்களுக்கு வழிபட வேண்டிய தட்சிணாமூர்த்தி கெட்டியா பிடிச்சுக்கணும். கைகிரி வரை கெட்டியாக பிடித்துக் கொண்டால் சிறப்பாக இருக்கும். புதன்கிழமை பெருமாள் வழிபாடு இவங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்துகிறது. கண்டிப்பா சார், கண்டிப்பா. நன்றி சார். தேங்க்யூ.